ஹலோ மக்களே, பாருங்க, இந்த மனித ஜென்மம் தான் ஏன் இப்படி பண்ணு தெரியல. இதே பெரிய மலை தெரியுமா? இது வாலாஜாப்பேட்டையில் பெரிய மலை. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2-3 வருஷத்தில் இந்த மலையுடைய சைஸு பாருங்க, மலையே காணோம். சின்னதாக ஏதோ குன்று மாதிரி தெரியுது. அப்போ எல்லா மனிதனுக்கு ஏன் இந்த ஐக்கிய தன்மை மட்டும் இருக்கு தெரியல. எல்லா உயிரினங்களும் அது சாப்பிட்டு பூமி சொந்தமாக நினைக்குது. ஆனால் மனித பயம் மட்டும்தான் அழிக்கிறான் எல்லாத்தையும். ஏரியை காலி பண்ணுறான், கொட்டையை காலி பண்ணுறான், ஆற்றை காலி பண்ணுறான், மலையை காலி பண்ணுறான், இயற்கையை அழிச்சிட்றான், மரம் வெட்டுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இப்படி இந்த இயற்கையை காலி பண்ணிங்கன்னா மழை எங்கேருந்து வரும்? இதெல்லாம் ஒரு சுழற்சி முறை தானே, மீள் சுழற்சி, மீளா சுழற்சி. பாருங்க பாருங்க, நீங்களே பாருங்க, அந்த மலையை. மழை இருந்தால் தான் மழை பெய்யும், மரம் இருந்தால் தான் மழை பெய்யும், காற்று வரும். இந்த காற்று, நீர், நெருப்பு இதெல்லாம் உங்கள் அப்பா நான் படித்தான். நீங்கள் அழிக்கிறதுக்கா? சொல்லு பார்க்கலாம். இயற்கை தானே இது. இது ஒரு சுழற்சி முறையில் இருந்தால் மட்டும்தான். எத்தனை கோள்கள் இருக்குது, அத்தனை கோள்கள் உயிர் வாழ முடியுதா? முடியல. இந்த பூமியில் மட்டும்தான் இந்த 5 பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அதை ஒரு